வெல்கம் டு அஸ்திரம் தமிழ். இப்போ நம்ம அட்வான்ஸ் மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, சப்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √2 + √3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √2 + √3, அப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு √5 + √1, இசட் இஸ் ஈக்குவல் டு 2√2 + √1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கொடுத்துருக்க சம்மில் வந்துட்டு எது கரெக்டான ஆர்டரில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே சம் பண்ணிடுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √5, அதேமாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு √6, அதே மாதிரி இசட்டில் வந்துட்டு இந்த 2வை ரூட்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த 2வை வந்துட்டு 4ஆக மாற்றிட்டோம் அப்படின்னா 4 உள்ளே போயிடும். 4 உள்ளே போயிடுச்சு அப்படின்னா √4 × √2 வந்து √8 + 1 இருக்கும். அப்போ √9 சொல்லிட்டு இங்கே வரும். அப்போ √9. இப்போ வந்துட்டு சம் ஈஸி ஆகிடுச்சா. இது வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இசட் தான் பெருசு, ஒய் நடுவில் வரும், எக்ஸ் தான் வந்து சின்னது. ஸோ ஆப்ஷன் ஏ அதான் வந்து இதனோட ஆன்சர். அடுத்து விச் ஆஃப் தி லைன் இஸ் பேரலல் டு 3x + 2y = 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த லைன் இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்துட்டு எது வந்து இதுக்கு பேரலல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஈக்குவேஷனில் வந்துட்டு ஸ்லோப்பு ஈக்குவலாக இருக்குது. அதாவது இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனில் ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். ஸ்லோப்புன்றது என்னது அப்படின்னா எம். அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபார்முலா வந்து y = mx + c. ஓகேவா. இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2y அப்படியே வச்சுட்டு இந்த 3x = இந்த சைடு கொண்டு போயிட்டா அது -3xன்னு சொல்லிட்டு வரும். ப்ளஸ் அந்த 5 இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே வந்துடும். ஓகேவா. இப்போது இதில் y = இந்த 2 இங்கே கொண்டு போயிட்டா -3/2x + 5/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இந்த டேர்ம் வந்துட்டு என்னது அப்படின்னா y இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஒய்யோட இன்டர்செப்ட். அதே மாதிரி இந்த டேர்ம் தான் வந்துட்டு என்னது அப்படின்னா ஸ்லோப்பு. அப்போது ஸ்லோப் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அந்த தான் ஆன்சராக இருக்கும். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x + 2y = 7. இதுலேயும் அதே மாதிரி 2y எங்கிட்ட வச்சுக்கோங்க. இந்த 3x இங்கே கொண்டு வந்தால் -3x + 7 இருக்கும். y இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா -3/2x + 7/2ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இங்கேயும் சரி இங்கேயும் சரி ஸ்லோப் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்து இந்த சம், if sin 90 - x, sin 90 - x = cos 2x, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இதில் வந்து என்ன ஒரு ஐடென்டிட்டி வந்து இன்டைரக்டாக இருக்குது அப்படின்னா, இஃப் a + b = 90 டிகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஐடென்டிட்டி தான் இதுக்குள்ளே இன்டைரக்டாக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதில் தான் வந்து sin a = cos b அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த கொடுத்துருக்க டேர்ம் இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த டேர்மை பின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னு பின்னு எடுத்துக்கிட்டால் 90 - x + 2x = இங்கே வந்து என்ன வரும், 90 டிகிரின்னு சொல்லிட்டு வரும். அப்போது இந்த 90 டிகிரியும் இந்த 90 டிகிரி கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மட்டும்தான் வரும். x = 0 டிகிரி அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு வந்து ஆன்சர். அடுத்து இந்த சம், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √5 + 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x² - 4√5 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ண என்ன வரும், இங்கே √5 + 2√2. இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா √5 × √5 5ன்னு வரும். 2வை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 4ன்னு வரும். ப்ளஸ் அதாவது a² + b², அந்த a² + b² + 2ab வருமா. அப்போ இந்த 2ab இங்கே வந்துச்சு அப்படின்னா 2 மல்டிபிள் ஆச்சுன்னா 4√5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. அதுதான் வந்துட்டு என்னதுன்னா x² வேல்யூ. இந்த x² வேல்யூ அந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x² - 4√5 அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 5 + 4 + 4√5 - 4√5 இருக்கும். இதுவும் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் 9ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கு வந்து ஆன்சர். அடுத்து இந்த சம், இன் ட்ரையாங்கிள் ABC, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் XYZ, if the length of the sides are such that AB = XY, அதாவது AB = XYன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் BC = YZ, BC வந்து YZக்கு வந்து ஈக்குவலு. அதே மாதிரி CA = ZX, அதாவது இந்த சைடும் இது ரெண்டுக்கும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் காங்குரன்சி ரூல்
demonstrates that triangle ABC is congruent to triangle XYZ. இதில் congruent அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா congruence equal to காப்பின்னு அர்த்தம். அப்படியே ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கணும். ஈவன் சைட்ஸும் இப்போ இங்கே 2ன்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் 2ஆக தான் இருக்க போகுது, இங்கே 5ன்னு இருந்தால் இங்கேயும் 5ஆக தான் இருக்க போகுது, இங்கே 7ன்னு இருந்தால் இங்கேயும் 7ஆக தான் இருக்க போகுது. அப்போது காங்கிரன்ஸ் ஈக்குவல் டு காப்பி அப்படின்னா இதில் வந்து இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னா சைட் எஸ்எஸ்எஸ் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு வந்து ஆன்சர். அடுத்து இந்த சம் இன் கிவன் தட் ஏ அண்ட் பி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வரும். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லி கொடுத்தா விச் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு சொல்லிட்டு வரும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏபி வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. சைன் ஏ ஈக்குவல் டு 3/5 வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் tan பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. சரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏவும் பியும் வந்துட்டு என்னது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏபி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா ஏ ப்ளஸ் பி வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா 90 டிகிரியாக இருக்க போகுது. அப்போ இங்கனக்குள்ளேயும் கண்டிப்பாக 90 டிகிரி தான் இருக்கும். ஏ ப்ளஸ் பி 90 டிகிரினா இங்கே 45 டிகிரி, இங்கேயே வந்துட்டு என்னவாக இருக்க போகுது 45 டிகிரின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைன் ஏ ஈக்குவல் டு 3/5 கொடுத்துருக்காங்களா. அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு 3/5னா இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சைன்ஸ் ஈக்குவல் டு பெர்பண்டிகுலர் டிவைடட் பை ஹைபார்ட்னஸ். இதில் பெர்பண்டிகுலர் சைடு வந்து 3 இந்த சைடு தான், ஹைபார்ட்னஸ் வந்து இந்த பக்கம். அப்போ இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா பித்தாகரஸ் தியரம் ஃபார்மேட்டில் இது வந்து ட்ரிப்ளெட்டில் இருக்குது. அதாவது 3, 4, 5 அப்படின்ற ட்ரிப்ளெட்குள்ளே இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன வரும் 4 தான் வரும். ஓகேவா. இதில் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, tan b வந்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. tan b அப்படின்னா என்ன, tan b ஈக்குவல் டு டேனோட ஃபார்முலா வந்துட்டு எப்பயுமே பெர்பண்டிகுலர் டிவைடட் பை பேஸு. இதில் பெர்பண்டிகுலர் சைடு என்னது 3, பேஸ் வந்து என்னது 4. அப்போ 3/4 தான் அது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா. அடுத்து இந்த சைக்ளிக் குவாடிலேட்ரல் ஏபிசிடி, அதாவது ஒரு சைக்ளிக் குவாடிலேட்டர்னால் சர்க்கிள்குள்ளே ஒரு குவாடிலேட்டர் இருக்குது. ஓகே, அது வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஆங்கிள் ஏ இஸ் 100 டிகிரி, அதாவது இந்த ஆங்கிள் வந்துட்டு 100 டிகிரி, வாட் இஸ் தி மெஷர் ஆஃப் ஆங்கிள் சி வந்து கேட்டிருக்காங்க. சியோட ஆங்கிள் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதாவது சைக்ளிக் குவாடிலேட்டரில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சைக்ளிக் குவாடிலேட்டரில் எப்பயுமே ஆப்போசிட் சைடில் வந்து 180 டிகிரி இருக்கும். அதாவது சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கும். அப்போது இந்த இதில் ஒரு சைடு வந்துட்டு 180, அதாவது 100னா இன்னொரு சைடு வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா 80 டிகிரியாக தான் இருக்க போகுது. இது வந்து ஆப்ஷன் பி தான். அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு சைக்ளிக் குவாடிலேட்டரில் ஆப்போசிட் சைடு அப்படின்னா ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சி, அதே மாதிரி ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி, இதெல்லாம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும் சம் ஆஃப் சைட்ஸ். ஓகேவா. இப்போ அடுத்து இந்த சம், இஃப் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1/4 ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஈக்குவேஷனை பார்த்துட்டு, அதாவது சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த கொடுத்துருக்க இந்த ஏ இங்கேயும் ஏ தான் இருக்குது, இங்கேயும் ஏ தான் இருக்குது. இதில் இன்னொரு கண்டிஷன் வந்து ஒன்று இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, அதாவது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்து ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஐடென்டிட்டியை இதில் யூஸ் பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. இதில் இந்த காஸ் ஸ்கொயர் மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிட்டு என்ன வரும்னா 2 சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். இது ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, அதாவது 1 + 1/4ன்னு இருக்கும். இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 5/4ன்னு வரும். அதாவது 2 sin squared a is equal to 5/4. இந்த 2 இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா sin squared a is equal to 5/8ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா. இப்போது கிடச்சிருக்க இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது sin squared a மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. sin square ஏவோட வேல்யூ வந்துட்டு 5/8 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ வந்து 1/4. இப்போது இந்த 5/8 இந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1/4 மைனஸ் 5/8ன்னு சொல்லிட்டு வரும். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே 8 வரப்போகுது, இங்கே 2 மைனஸ் 5ன்னு வரும். இங்கே வந்து என்ன வரும்னா மைனஸ் 3/8ன்னு சொல்லிட்டு வரும். அதாவது மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3/8ன்னு வரும். இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 3/8. அப்போது காஸ் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ வந்து 3/8, ஆப்ஷன் பி. அடுத்து இந்த சம்,
A ring shaped metallic sheet has outer and inner radii 10 cm and 6 cm. What percentage of the full circle's area is the ring அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போது இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிங் ஷேப்புன்னு கொடுத்துருக்காங்கண்ணா. ரிங்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வட்டம் இருக்கும், அதுக்கப்புறமா வெளியில் வந்து இன்னொரு வட்டம் இருக்கும், 2 சர்க்கிள் இருக்கும், அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவுட்டரோட ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா இங்கேருந்து பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்னதுன்னா 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இன்னதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி பர்சன்டேஜ்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டுக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்துட்டு பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்றதான் வந்து என்னதுன்னா நமக்கு ஏரியா சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போது அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள், அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா 2 சர்க்கிள்னால் அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ரேடியஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இருக்கும், வெளியே வந்து ஒரு ரேடியஸ் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த ரிங்கோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போது அதே மாதிரி இது இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பை இருக்கும். இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு இங்கே என்ன வரும் அப்படின்னா 100ன்னு வச்சுக்கணும். ஏன் 100 அப்படின்னா பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க, அதனால் டேரெக்டாக 100ல் வச்சுக்கணும். இது இந்த பை கேன்சல் ஆகிடும். இப்போது இதுக்கு இடையில் இருக்கிறது மட்டும் எடுங்களேன். அதாவது ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வந்து என்னதுன்னா 10 ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வந்து என்னது அப்படின்னா 6. ஓகேவா? 6 ஸ்கொயர்டு. அதே மாதிரி கீழே வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர்னு சொல்லி எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன ஆர் ஸ்கொயர் போடணும் அப்படின்னா ஹோல் ரிங், அதாவது இந்த மொத்தமாக இந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபுல் சர்க்கிள் ஏரியாவில் வந்துட்டு ஃபுல் சர்க்கிளோட ஏரியா இஸ் இந்த ரிங்குன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்படின்றப்போ கீழே வந்துட்டு என்ன போடணும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் தான் போடணும் இன்ட்டு 100. ஓகேவா? இது நம்ம டேரெக்டாக போட்டோம்னா இதை சால்வ் பண்ண என்ன வரும்னா இங்கே மேலே 100 வரும், இங்கே -36ன்னு வரும், கீழே வந்துட்டு என்ன வரும் 100, இங்கேயும் வந்து என்ன வரும் 100 வரும். இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இதை சால்வ் பண்ண என்ன வரும் அப்படின்னா 64 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 64 அப்படின்றது நம்ம பெர்சன்டேஜில் தானே போட்டிருக்கோம். அப்போ அது இங்கே என்னவாக இருக்கும்னா 64% தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சியாக தான் இருக்கும். புரியுதா நான் எப்படி போட்டிருக்கேன்? இந்த சம்மெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்குறப்போ டேரெக்டாக 100ல் வச்சு போட்டுடணும். இதை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு சால்வ் பண்ணி அப்புறமா 100க்கு மாற்றிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டேரெக்டாகவே 100ல் வச்சு போட்டுடணும். அடுத்து இந்த சம், a circular pond surrounded by a path of area 2 meter. If the total area pond plus path is 616 meter squared and pond area is 452.616 meter square, what is the radius of the pond ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிள் தான் வந்துட்டு என்னதுன்னா ஒரு பாண்டுன்னு வச்சுக்கோங்க. அதை சுற்றி வந்துட்டு ஒரு 2 மீட்டருக்கு ஒரு பாத் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? 2 மீட்டர் ஒரு பாத் இருக்குது. இந்த பாத்தோட வித்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து 2 மீட்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பாண்டோட ரேடியஸ் வந்து என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு அவங்க ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஏரியாவில் பாண்டும் சரி பாத் ரெண்டும் சரி 616ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு ஓவரால் ரேடியஸ் கண்டுபிடிச்சி அந்த ரேடியஸில் இந்த 2 மீட்டரை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரேடியஸ் ஆஃப் த பாண்டு கிடச்சிரும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வந்து என்னது பை ஆர் ஸ்கொயரா. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து 616ன்னு மொத்த ஏரியா டோட்டல் ஏரியாவே எடுத்துக்கிட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இது அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 11 டைம்ஸ் வரும், இங்கே 308ன்னு வரும். அகைன் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 2 டைம்ஸ் வரும், இங்கே 8 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்போது இங்கே 28ன்னு இருக்கும், இங்கே சைடு 7ன்னு இருக்கும், இந்த சைடு வந்துட்டு என்ன ஆர் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். இப்போ ரெண்டு சைடுமே ரூட் எடுத்தால் என்ன வரும், அதாவது 28 × 7, இந்த சைடு வந்துட்டு என்னதுன்னா ஆர் அப்படின்னு இருக்கும். இப்போது இந்த 28 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 4 × 7ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து ஒரு 7 இருக்குது. இது ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் இந்த டேர்மை என்ன வரும் 4 வந்துட்டு 2ன்னு வந்துடும். இந்த 2 7ல் ஒரே ஒரு 7 தான் வெளியே வரும். அப்போ ரேடியஸ் அப்போ ஓவரால் ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 14ன்னு இருக்கும். அதாவது இதை மொத்தமாக இந்த டோட்டல் ஏரியாவோட ரேடியஸ் வந்து 14ன்னு இருக்கும். அப்போ மொத்தமாக 14 அப்படின்னா அந்த பாத்தோட வித்து வந்து -2, அது மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 12ன்னு வரும். அப்போ இந்த 12ன்றது தான் என்னதுன்னா அந்த பாண்டோட ரேடியஸ் 12. அப்போது ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து இந்த சம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the ratio of the circumference of 2 flower bed is 3:5. then the radius of the smaller bed is 9 meter. then what is the radius of the larger one ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக பாக்ஸ் மெத்தட்லேயே போட்டுடலாம். அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் மெத்தட்லேயே போட்டு காமிக்கிறேன், இன்னொன்று ஃபார்முலாலையும் போட்டு காமிக்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் மெத்தடில் ஸ்மாலர் ஒன்னோட ரேடியஸ் வந்து 3x. ஓகேவா?
அதுதான் வந்துட்டு 9ன்னு இருக்குன்னா அப்போ 5x வந்து எவ்வளோவா இருக்கும்? இது கேன்சல் ஆகிட்டா 3 டைமு இங்கே வந்து 15 வரும். அப்போ ஆப்ஷன் 15A தான் வரும். இது இப்படியும் போடலாம். இன்னொன்று ஃபார்முலா மெத்தட்லேயும் போடலாம். அது எப்படி அப்படின்னா ஃபார்முலா வந்துட்டு என்ன சர்க்கம்ஃபரன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போது 2πr டிவைடட் பை கீழேயும் 2π கேபிட்டல் ஆர்னு போட்டுட்டு இங்கே 3/5ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போது 2π இந்த ஸ்மால் ஆரோட ஸ்மால் பெட்டோட ரேடியஸ் தான் வந்து 9 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 9 இங்கே வந்து அதே 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 3/5ன்னு போட்டுக்கோங்க. இந்த 2πயும் இந்த 2π கேன்சல் ஆகிட போகுது. இந்த 3யும் இங்கே 3 டைம்ஸில் போயிடும். அப்போ என்ன வரும் அப்படின்னா கீழே இங்கே ஆர் இருக்கும். இதோட மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு வருதா. அப்போ ரேடியஸ் வந்து 15 தான். ஆப்ஷன் ஏ. ஒன்று பாக்ஸ் மெத்தட்லேயும் போடலாம், இல்லை அந்த ரேஷியோ மாதிரி பாக்ஸ் மெத்தட்லேயும் போடலாம், இல்லை அப்படின்னா ஃபார்முலாலையும் போட்டுக்கலாம். அடுத்து இந்த சம், வாட் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் த்ரூ 0,3 வித் ஸ்லோப் -1 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஸ்லோப் வந்து -1. ஸ்லோப் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா y is equal to mx plus c. இதில் வந்துட்டு m தான் வந்துட்டு என்னது அப்படின்னா ஸ்லோப்பு. ஓகேவா? இதில் வந்து m தான் வந்துட்டு நமக்கு என்னது அப்படின்னா ஸ்லோப்பு. அதே மாதிரி சியோட வேல்யூ மட்டும் வேணும். இப்போது இதை எப்படி கொண்டு போகலாம்னா இங்கே ஸ்லோப் வந்து -1ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது y is equal to -x ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன், இந்த லைன் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து எது வழியாக போகுதுன்னா 0,3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 0,3 வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒன்று எக்ஸ் பார்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒய் பார்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு கிராஃபு, அந்த கிராஃபில் 0,3 ரெண்டுமே ப்ளஸ்னால் இங்கனக்குள்ளே 0 வரும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே 0 இருக்கும், ஒய் ஆக்சிஸில் இங்கே வந்து என்ன இருக்குன்னா 3 இருக்கும். ஸோ அந்த லைன் இப்படி தான் பாஸ் ஆகும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது வந்து என்னது அப்படின்னா ஒய் ஆக்சிஸ். இதில் இப்படி தான் பாஸ் ஆக போகுது. சரி, ஓகே. இதில் வந்துட்டு நமக்கு சி தான் வேணும். சி அப்படின்றது என்னதுன்னா ஒய் இன்டர்செப்ட். அதாவது ஒய் இன்டர்செப்ட்னு தான் நம்ம சொல்லுவோம். இங்கே ஒய் இன்டர்செப்ட் ஆகிற பாயிண்ட் இந்த வேல்யூ தான் வந்து என்னதுன்னா 3 அப்படின்றது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சியோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா 3. அப்போது ஈக்குவேஷன் வந்து என்னென்னா y is equal to -x plus 3. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதனோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து இந்த சம், a cone and hemisphere has same volume and radius, then what is the ratio of the height ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு கோன் இருக்குது. கோனும் ஹெமிஸ்பியரோட வால்யூமோட ஃபார்முலா வந்து என்னன்னு தெரியும். அதாவது 1/3 πr² இன்ட்டு ஹெச். இதுதான் வந்துட்டு என்னது அப்படின்னா கோனோட வால்யூம் ஃபார்முலா. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொன்று ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஹெமிஸ்பியர்னால் அது 2/3 πr³ அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? இதில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தென் வாட் இஸ் தி ரேடியஸ், அதாவது ரெண்டுனோட வால்யூம் ஈக்குவல், ரேடியஸும் ஈக்குவல். அப்போ அதனோட ஹைட் வந்து என்ன ரேஷியோவில் இருக்கும்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஹைட்டு தான் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போது வால்யூமும் ஈக்குவல், அதே மாதிரி நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸும் ஈக்குவல்னு தானே கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே ரேடியஸ் ஈக்குவல். அப்போது இதில் இந்த 3 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து என்ன இருக்க போகுதுன்னா 1/, இங்கே 2 மட்டும்தான் இருக்க போகுது. இந்த பை கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த r² போயிடும். இதுலேயும் வந்து r² போயிடுச்சுன்னா கீழே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா r மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா ஹெச் மட்டும்தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போது இதை அடுத்து என்ன எப்படி வரும் அப்படின்னா 1/2 இன்ட்டு h/r இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு இந்த சைடு இந்த டேர்மை கொண்டு போயிட்டால் என்ன வரும், h/r வந்து 2/1ன்னு சொல்லிட்டு தான் கிடைக்கும். அதாவது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே இருக்கிறதோட ஹைட் வந்து எப்படி இருக்கும், அதாவது கோனோட ஹைட் வந்து 2ன்னு இருக்கும், கீழே வந்து ரேடியஸ்ன்னு கிடச்சிருக்குன்னு யோசிக்கக்கூடாது. அது வந்து ஆக்சுவலாக ஹெமிஸ்பியரோடது. ஹெமிஸ்பியரில் ஹைட்டு கிடையாது. ஸோ r², இன்னொரு r வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஹைட்டை தான் குறிக்கும். அப்படின்றப்ப தான் இங்கே r³ வந்திருக்கு ஃபார்முலாவில். ஸோ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா ஹைட் வந்து எந்த ரேஷியோவில் இருக்கும்னா 2:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் அதுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்து இந்த சம், the two ponds have circumference in the ratio of 3:5. If the smaller pond has area of 150 meter square, what is the approximate area of the larger pond அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு பாண்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்னதுன்னா 2πr ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று 2π கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 3/5 ரேஷியோவில் இருக்குது. இப்போ இந்த 2π கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 3/5 அப்படின்னு சொல்லிட்டு ரேடியஸில் இருக்குது. சரி, இது இப்படியே இருக்கட்டும்.
இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்மாலர் பாண்டோட ஏரியா கொடுத்துட்டு லார்ஜர் பாண்டு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா ஃபார்முலாவே போடாமல், அதாவது இப்போது இந்த ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஏரியா 1க்கும் டிவைடட் பை ஏரியா 2க்கும் இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்படி போட்டால் ஸ்மாலரோட ரேடியஸ் வந்து 3, லார்ஜர் வந்து ரேடியஸ் வந்து 5. இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இந்த சைடோட ஏரியா வந்து எவ்வளோ அப்படின்னா 150. கீழே வந்து நம்ம கேட்டிருக்கிறது லார்ஜர் இதோட அப்ராக்சிமேட் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ அதை சால்வ் பண்ணால் ஸ்கொயர் பண்ணால் இங்கே 9 வரும், கீழே வந்து என்ன வரும் 25 வரும், இங்கே வந்து 150 டிவைடட் பை A2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை வந்து ஃபர்தராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 டைம்ஸ் வரப்போது, இங்கே வந்துட்டு எத்தனை டைம்ஸ்னால் 5 டைம்ஸ் வரும். இப்போது இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 50 இன்ட்டு 25 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு ஏரியா 2 அப்படின்னு சொல்லியிருக்குமா. இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறமா கேன்சல் பண்ணுங்கள். 5 இன்ட்டு 25 வந்து என்ன வரும் அப்படின்னா 125, இந்த 0 இங்கே வந்துடும், டிவைடட் பை 3 இங்கே வந்து ஏரியா 2. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இங்கே 4 டைம்ஸு, இங்கே வந்து 1 டைம் வரும், இங்கே வந்து 2 அப்படின்னா வந்து 6 டைம் வரும், அகெயின் பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போது 6.666ன்னு போய்கிட்டே இருக்க போகுது. அப்போது இது வந்து அப்ராக்சிமேட் ஏரியா அப்படின்னா 417 அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? தான் ஆன்சர். இப்போ இந்த சம், இஃப் தி பேஸ் ஆஃப் தி ப்ரிசம் இஸ் அ ரெகுலர் ஹெக்ஸகனல் ஆஃப் சைட் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸகனலாக இருக்குது 6 சென்டிமீட்டர் சைடு. அப்புறம் ஹைட் வந்து என்னது அப்படின்னா 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி வால்யூம், அதாவது ப்ரிசமோட வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. இப்போது ப்ரிசமோட வால்யூமோட ஃபார்முலா வந்து என்ன, ப்ரிசம் வால்யூம் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா? இப்போது பேஸ் ஏரியா அப்படின்னா என்னதுன்னா ஹெக்ஸகனல் தான் அதனோட பேஸ். ஸோ அதனோட ஃபார்முலா தான். இப்போது ஹெக்ஸகனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து என்னது அப்படின்னா ஒரு 6 ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் சேர்ந்ததாக ஒரு ஹெக்ஸகனல். அதாவது என்னதுன்னா 6 ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள். ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள்னால் தெரியும்ல, எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் ஹெக்ஸகனல். இப்போது 6 இன்ட்டு ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்னது அப்படின்னா √3 டிவைடட் பை 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து ஒரு ஈக்குலேட்டட் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. அது வந்து 6 ஈக்குலேட்டட் ட்ரையாங்கிள் சேர்ந்ததாக ஒரு ஹெக்ஸகனல். ஸோ இன்ட்டு 6 போட்டிருக்கும். அதுதான் வந்து என்னதுன்னா ஹெக்ஸகனலோட ஃபார்முலா. அப்போது அதனோட பேஸ் ஏரியா வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா 6 இன்ட்டு √3 டிவைடட் பை 4 இன்ட்டு ஏ ஸ்கொயராக இருக்க போகுது, இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா? இப்போது 6 இன்ட்டு √3 டிவைடட் பை 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்னதுன்னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னதுன்னா 6. ஸோ அந்த 6 இங்கே போட்டால் 6 இன்ட்டு 6, ஹைட் வந்து 10. இப்போ அதை சால்வ் பண்ணால் இங்கே வந்துட்டு 2, இங்கே வந்து 3, இங்கேயும் சால்வ் பண்ணால் இங்கே அகெயின் 3 வரப்போகுது. இப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா 3 3s 9. அப்போது 9 6 வந்து என்னென்னா 54. 54 இன்ட்டு 10 அப்படின்னா 540. 540 √3 அப்படின்னு வரப்போகுது. அப்போ அதுதான் ஆன்சர். அப்போது ஆப்ஷன் டி அதான் வந்து இதனோட ஆன்சர். அடுத்து இந்த சம், a 3 concentric circle are designed as a part of டார்கெட்டட் ப்ராக்டிஸ் போர்டு. அதாவது எப்படின்னா இந்த நடுவில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை சுற்றி வந்து ஒரு 3 சர்க்கிள் இருக்குது. இப்படி 3 சர்க்கிள் இருக்குது. இந்த 3 சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா ஏபி, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஓகே, இப்போது ஸ்மாலஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்னது அப்படின்னா 6π. அதாவது சின்னதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்னது அப்படின்னா இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 6π அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி லார்ஜஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா அது வந்து 14π அப்படின்னு சொல்லி இருக்குது. வாட் இஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி மிடில் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு இந்த சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளூ இருக்குது. என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லிட்டாங்களா. ஆக்சுவலாக அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா என்ன, அதாவது இப்போ 1 2 3 4 இந்த 4 நம்பர் இருக்குன்னா இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் 1, இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் 1, இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் 1. அதே மாதிரி இப்போது 3 6 9 அப்படின்னா இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் 3, இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் 3. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவாங்க. இப்போது அதே மாதிரி இங்கேயும் பார்த்தா இங்கே ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் சர்க்கிளோட ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 6π இருக்குது, லார்ஜஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் 14π அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இங்கே வந்து ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்க, அதாவது மிடில் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம போடணும். அது வந்து நம்ம எங்கேருந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக ஆப்ஷன்லேருந்து எடுத்து போட்டுருவோம். இப்போது A8ல் ஆப்ஷன் ஏல 8 இருக்குது, அதை எடுத்து போட்டோம் அப்படின்னா இங்கே 8πன்னு போடுவோம். போட்டால் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குது 2, இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன 6. ஸோ இது கிடையாது, ஆப்ஷன் ஏ கிடையாது. அப்போது அடுத்து ஆப்ஷன் பி ட்ரை பண்ணோம் அப்படின்னா 6π, இங்கே வந்து 10π, அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன 14π.
ஸோ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் 4 இருக்குது, இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் 4 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சிடியும் செக் பண்ணிடுங்க. 6 12 14 இதுக்கும் 6 இதுக்கும் டிஃப்ரென்ஸு 2 வராது. அதே மாதிரி டி வந்து 11, அப்போது 6 11 14 இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன 5, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 3 வராது. அப்போது ஆப்ஷன் பி 10 தான் வந்து இதுக்குன்னு ஆன்சர். இந்த சம் a solid cylinder of radius 5 cm is drilled by 4 cylindrical holes, each radius 1 cm, length equal to full height அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சிலிண்டர் இருக்குது. இப்போ வந்து ஒரு சிலிண்டர், இந்த சிலிண்டரில் 4 ஹோல்ஸ் போடுறாங்க. இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று போட்டுட்றாங்க. அது வந்து ஒவ்வொன்றோட ரேடியஸ் வந்து ஈச்சோட ரேடியஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 1 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அது எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க அப்படின்னா லென்த் ஈக்குவல் டு ஃபுல் ஹைட்டுன்னு போட்டிருக்காங்க. அதாவது அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே கீழே வரைக்கும் எண்டு வரைக்குமே போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 4மே போட்டிருக்காங்க. ஸோ அதில் ரிமூவ் பண்ண ஏரியா வால்யூம் மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்களா? சரி, இது எப்படி போடலாம் அப்படின்னா, சிலிண்டரோட வால்யூம் வந்து என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? அதே மாதிரி இதில் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு எழுதிக்கோங்க. இப்போது இந்த பை கேன்சல் ஆகிடும், இந்த ஹெச்சும் போயிடும். இப்போது ஃபஸ்ட்டு இதனோட ஓவராலாக வந்து சிலிண்டரோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 5. அப்போது அதை 5 ஸ்கொயர் பண்ணால் 25ன்னு வரும். சரியா? அதே மாதிரி இப்போ இன்னும் மீதி இருக்கிறதோட ரேடியஸ், அதாவது ரிமூவ் பண்ணால் ஒரு சிங்கிள் ஹோலோட ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரப்போகுது. மொத்தமாக எத்தனை பண்ணியிருக்காங்கன்னா 4 பண்ணியிருக்காங்க. ஸோ 4. அப்போ 25:4ன்னு சொல்லி இருக்குது. சரியா? இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரிமூவ்டு ஏரியா வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஓவரால் 25, அதில் வந்து எத்தனை வெளியே போயிருக்கு அப்படின்னா 4 வெளியே போயிடுச்சு. இன்ட்டு 100% போட்டோம் அப்படின்னா இது கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும் அப்படின்னா 25 × 4 தான் 100. ஸோ இங்கேயும் 4. அப்போ 4 × 4 16. அப்போது 16% ஆஃப் வால்யூம் தான் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அப்போது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து இந்த சம். A sector has a center angle of 135 degree and radius 8 cm. Another sector of the same circle has a central angle of 3 pi divided by 4 radian அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. radian. What is the ratio of the area of the first sector to the area of the second sector அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த ரேடியனை வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ரேடியனை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 3 pi divided by 4 into 180 divided by pi அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா டிகிரி வந்து ரேடியனாக கன்வெர்ட், அதாவது ரேடியன் வந்து டிகிரியாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போது இந்த பை கேன்சல். இது வந்து 2 டைம்ஸ் அப்படின்னா இது வந்து 90 டைம்ஸு. இதுவும் போயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா இங்கே வந்து 45ன்னு சொல்லிட்டு வரும். அப்போது 45 வந்து 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 135 டிகிரின்னு சொல்லிட்டு வரும். அப்போது இதனோட வேல்யூமே வந்து என்ன 135 டிகிரி தான். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதனோட ரேடியஸ் வந்து என்ன 8 சென்டிமீட்டர். அனதர் செக்டார் ஆஃப் சேம் சர்க்கிள், அதே சர்க்கிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதனோட ரேடியஸும் வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா கண்டிப்பாக 8ஆக தான் இருக்க போகுது. அப்போது இதுவும் 135 டிகிரி 8 சென்டிமீட்டர் ரேடியஸ், இதுவும் 135 டிகிரி 8 சென்டிமீட்டர் ரேடியஸ்னால் அப்போ ரெண்டனோட ஏரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1:1 அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ. A circular garden having a diameter of 10 meter is surrounded by a concrete path of 1 meter wide. Calculate the percentage increase in area resulting the addition of the path. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் கார்டன் ஒன்று இருக்குது, அதனோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னா 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி வந்துட்டு இன்னொரு காங்கிரீட் பாத் ஒன்று அமைக்கிறாங்க. ஸோ அந்த காங்கிரீட் பாத்தோட மீட்டர் எவ்வளோ, பாத்தோட வித்து எவ்வளோ இருக்குன்னா 1 மீட்டர் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 1 மீட்டர், இந்த சைடு 1 மீட்டர். ஓகேவா? இப்போ வந்து இது ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எவ்வளோவா இருக்கும்னா 5ஆக இருக்கும். இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 6ன்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வந்து ஸ்மாலர் ஒன்றுக்கு எடுக்கிறோம். ஸ்மாலர் ஒன்னா அதனோட ரேடியஸ் 5ஆ, அப்போது பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா பை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஆர் ஸ்கொயரை மட்டும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25 பைன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அது ஸ்மாலர் ஒன்னோடது. அடுத்து லார்ஜர் சர்க்கிள் வந்து என்னதுன்னா அதே மாதிரி அது 6, அதையும் அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 36 பை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the percentage increase in area resulting the addition of the path. அந்த பாத்தை சேர்த்ததுனால எவ்வளோ வந்து ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது பெர்சன்டேஜ் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு இருந்தது 25 பை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க 36 அதாவது 1 மீட்டர் பாத் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. எதனோட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 25ஓட இன்க்ரீஸ் பண்ணனால 25 பையை அதுலேருந்து மைனஸ் பண்ணிடும். ஓகேவா, இன்டூ 100%ஆல் இதை மல்டிபிள் பண்ணுறோம். இதை மல்டிபிள் பண்ணால் இங்கே சால்வ் பண்ண என்ன வரும் அப்படின்னா மேலே 11 பை டிவைடட் பை 25 பை இன்டூ 100%ன்னு சொல்லிட்டு வருமா. ஸோ இந்த 25ம் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும்னா 4ன்னு வரும். இந்த பை கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 11 இங்கே இருக்கும். அப்போ 11 into 4 வந்து என்ன அப்படின்னா 44. இங்கே 100%னால 44%. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 44% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்து இந்த சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எ செக்டார் ஆஃப் சர்க்கிள் ஹேவிங் ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர், அதனோட ஏரியா வந்துட்டு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதனோட ஆங்கிள் மட்டும் கேட்குறாங்க, ஆங்கிள் ஆஃப் தி செக்டார் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா இந்த ஏரியா ஃபார்ம்னாலே போடுங்க. ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வந்து என்னது அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர், அது கூட இந்த டீட்டா வேல்யூ போடுங்க, டீட்டா டிவைட் பை 360. ஏன்னா நமக்கு டீட்டா தானே கேட்டிருக்காங்க, டீட்டா தான் டிகிரி கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஏரியா வந்து எவ்வளோனா 154. இந்த பையோட வேல்யூ 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆர் வந்து 14 இன்ட்டு 14 இன்ட்டு டீட்டா டிவைடட் பை 360. இப்போ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 1 டைமு, இது வந்து 2 டைம். ஓகேவா, அதே மாதிரி இதை சால்வ் பண்ணால் இது வந்து 1 டைமு, இங்கே சால்வ் பண்ணால் 11 டைம்ஸ் வரும். அதே மாதிரி இங்கே சால்வ் பண்ணால் இது 1 டைமு, இந்த இது வந்து என்னது 2 டைம்ஸ்னு வரும். அப்போ இங்கே என்ன எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 118 வரும். மறுபடியும் இந்த 2 இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 19 சொல்லிட்டு வரும். அப்போது டீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 90 டிகிரின்னு சொல்லியிருக்கும். அப்போ 90 டிகிரி தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இப்போ இந்த சம், a circular signboard has a radius of 2 meter. If the painting cost is rupees 60 per meter and 10% of the board is left unpainted, what is the total painting area அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு சர்க்குலர் போர்டு ஒன்று இருக்குது. இந்த சர்க்குலர் போர்டில் 90% ஏரியா மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 90% பெயிண்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க 10% ஏரியா மட்டும் என்ன பண்ணலைன்னா பெயிண்ட் பண்ணலை. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பெயிண்ட் பண்ணதோட காஸ்ட் மட்டும் என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. டேரெக்டாக அது எப்படி போடலாம் அப்படின்னா ஏரியா ஃபார்ம்னாலே போட்டலாம். ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இப்போது பை வந்து என்னென்னா 22/7, இங்கே வந்து என்னென்னா ஆர் ஸ்கொயர்ன்னு இருக்கா, அது வந்து 4ன்னு வந்துடும். ஏன்னா ரேடியஸ் வந்து என்னது 2 மீட்டர், ஸோ 4 இன்டூ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 10% ஆஃப் த போர்டு வந்து லெஃப்ட் அன்பெயிண்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி எவ்வளோ பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 90% தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 60 rupees வந்து அதனோட மொத்த காஸ்ட். ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண என்ன வரும், இந்த 0 கேன்சல், இந்த 0 போயிடும். இப்போ மீதி இருக்க மேலே இருக்க நம்பரை மட்டும் மல்டிபிள் பண்ணால் 88 இன்ட்டு 54 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இதை சால்வ் பண்ண என்ன வரும் அப்படின்னா 32, இங்கே 3, அகைன் ஒரு 32 அப்படின்னா 35, இங்கே 44, அப்போ 44ன்னு இருக்கும். அப்போ இது சால்வ் பண்ணால் 2574 அப்படின்னு இருக்கும். அதாவது 4752 டிவைடட் பை 7ன்னு இருக்கும். இதை சால்வ் பண்ண என்ன வரும் அப்படின்னா இங்கே வந்து 6 டைம்ஸ், 6 7s are 42, இங்கே வந்து என்ன இருக்கும் 5 இருக்கும். அப்போ 7 7s are 49ன்னு இருக்குமா. அப்போ இங்கே 7 டைம்ஸ்ன்னு சொல்லி வரும். அடுத்து வந்துட்டு இங்கே 7 டைம்ஸு, இங்கே வந்து 6 இருக்க போது, அகைன் வந்து இங்கே என்ன இருக்கும் 8 டைம்ஸ்னு வருது. அதாவது 6 7 8. அப்போது ஆப்ஷன் பி 6 7 8 தான் அதனோட ஆன்சர். ஓகேவா, அடுத்து இந்த சம், ஃபைண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஆஃப் 4x + 5y = 20ன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா y = mx + c. அதாவது இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா அதான் வந்து என்ன இருக்குன்னா ஃபார்முலா ஒய் இன்டர்செப்டாக இருக்கும். சி தான் வந்து என்ன ஒய் இன்டர்செப்ட். இப்போது இந்த ஈக்குவேஷனை இந்த கொடுத்துருக்க இந்த அதாவது இந்த போட்டிருக்க ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னா 5y இந்த சைடு இருக்க போது, இந்த 4x = இந்த சைடு வந்துச்சுன்னா -4x மாறிடும், ப்ளஸ் அந்த 20 அப்படியே இருக்கும். இப்போ அடுத்து y = -4x டிவைடட் பை 5 ப்ளஸ் 20 டிவைடட் பை 5ன்னு வரும். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் -4x டிவைடட் பை 5 ப்ளஸ் இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். அப்போ இந்த வேல்யூ தான் வந்து என்னது அப்படின்னா ஒய் இன்டர்செப்ட். அப்போது ஆன்சர் வந்துட்டு என்னதுன்னா ஆப்ஷன் பி, அதான் வந்து ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, x + 1 டிவைடட் பை x = 4. இந்த டேர்ம் வந்து என்னென்னு எடுத்துப்போம், என்னன்னு எடுத்துப்போம். இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x³ + 1 டிவைடட் பை x³ கேட்டிருக்காங்க. இதனோட ஃபார்முலா வந்து என்ன n³ - 3n. ஓகேவா, அதாவது இங்கே ப்ளஸில் கொடுத்துருக்காங்க.
அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு என்னாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் கியூபோட ஃபார்முலா வந்து என் கியூப் மைனஸ் 3 என்னாக இருக்கும். இதே எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு என், அதாவது இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் கியூபோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா என் கியூப் ப்ளஸ் 3 என்னாக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போது என்ன தான் வந்துட்டு 4, அப்போ 4 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 4, 4 கியூப் பண்ணால் 64ன்னு வரும். இதை வந்து மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 12ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அப்படின்னா 52 வரும். அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் கியூபோட வேல்யூ வந்து என்னதுன்னா 52, ஆப்ஷன் சி. அவ்வளோதான், இதோட பார்ட் 2 முடியுது. அடுத்து பார்ட் 3ல் பார்க்கலாம். தேங்க்யூ.